வெல்கம் டு த சேனல். ஒரு 3 நாளாக இன்ஸ்டாகிராம் அப்புறம் ஃபேஸ்புக்கில் ஒரு ஃபோட்டோ ஒன்று வைரலாக போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு கல்யாண ஃபோட்டோ தான். இவர் கல்யாணம் முடிச்சிட்டாரா அப்படின்னு நிறைய பேர் ஆச்சரியப்பட்டாங்க. முக்கியமாக சிங்கிள்ஸ் இவர் மேலே ரொம்ப பொறாமப்படுவாங்க. ஆனால் இப்போ இவருடைய கல்யாண ஃபோட்டோவை பார்த்து பெருமூச்சு விடுறாங்க. அப்படி யாருன்னு தானே பார்க்குறீங்க? பிளேபாய் பசங்களுக்கே சவால் விடுற நம்ம டான் பில்சேரியனை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கேவிபி டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மனுஷன் வாழ்றாயா, செம்மையா வாழ்றாயா அப்படின்னு சொல்ற மாதிரியே ஒருத்தர் வாழ்றாரு. குறிப்பா சிங்கிள்ஸோட வயிற்றுச்சலை வாங்கி கொட்டிக்கவே இருக்காரு. நான் உன்கிட்ட மட்டும்தான் பேசுறேன் அப்படின்னு உருட்டை போட்டு ஊர்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்க கூடயும் பேசுற பிளேபாய் பசங்களுக்கே இவரை பார்த்தா காண்டாகம்னா பார்த்துக்கோங்க. ஏன்னா எப்பயுமே இவரை சுற்றி 10 to 15 பெண்கள் கூடவே இருப்பாங்க. எல்லாருமே ஹை பெய்டு மாடல்ஸ். ஆஃபீஸில் எப்படி ஷிஃப்டெல்லாம் மாற்றுறாங்களோ இவர் கூட உள்ள மாடல்ஸ் எல்லாம் வாரம் மாறிக்கிட்டே இருப்பாங்களா. ஒரு 3 விஷயத்தை சுற்றி தான் இவருடைய லைஃப் ஸ்டைலே ஓடிக்கிட்டு இருக்கு. ஒன்று கன்னு, இன்னொன்று பொண்ணு, 3வது கஞ்சா. இந்த 3 வச்சு தான் மனுஷன் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இப்படி சிங்கிள்ஸோட சாபத்துக்கு ஆளான இந்த மனுஷனுடைய பேரு டான் பில்சேரியன். த ஃபேமஸ் போக்கர் பிளேயர், காட் ஆஃப் பிளேபாய், கிங் ஆஃப் இன்ஸ்டாகிராம்னு இந்த மனுஷனுக்கு எக்கச்சக்கமான பேர் இருக்கு. டான் பில்சேரியன் அமெரிக்கா புளோரிடா டோம்போ அப்படிங்கிற பகுதியில் தான் பிறக்காரு. டிசம்பர் 7 1980 தான் இவர் பிறந்திருக்காரு. இப்போ இவருக்கு வயசு 42. பிறக்கும் போதே ஒரு பணக்கார குடும்பத்தில் தான் இவர் பிறந்திருக்காரு. இவரோட அப்பா பேர் பால் பில்சேரியன், அம்மா பேர் ஸ்டேஃபன். இவருக்கு ஒரு பிரதரும் இருக்காரு. அவரோட பேரு ஆடம் பில்சேரியன். ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமாக இவருடைய அப்பா பால் பில்சேரியனை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஃப்ராட் கேஸில் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்பாவை ஃப்ராட் கேஸில் அரெஸ்ட் பண்ண உடனே இவர் ஃப்ராடோட பையன் அப்படின்னு சொல்லி ஊரெல்லாம் பேச ஆரம்பிக்காங்க. யாராவது இவரை பார்த்து ஃப்ராடோட பையன் அப்படின்னு சொன்னால் மூஞ்சிலே ஒன்று பொழிச்சுன்னு விட்டுருவாராம். அதுவும் யார் என்னன்னு பார்க்க மாட்டாராம். வயசு வித்தியாசமே தெரியாமல் உடனே கை நீட்டு வரான். இவருக்கு ரொம்ப கோபமும் வருமா. இதனாலேயே இவரால் ஒரு ஸ்கூலில் கூட ஒழுங்காக படிக்க முடியல. அவர் கடைசியாக படித்த ஸ்கூலில் ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு. ஃப்ரெண்டு கிட்ட காமிக்கிறதுக்காக M16 அப்படிங்கிற கன்னை எடுத்துக்கிட்டு போயிருக்காரு. ஏன்னா இவருக்கு சின்ன வயசுல இருந்தே கன் மேலே ரொம்ப பிரியம். உடனே ஸ்கூல்ல இருந்து வெளியே அனுப்பிடுறாங்க. ஸோ படிப்பும் ஒரு முட்டுக்கட்டையாகவே இருந்திருக்கு. சரி என்னடா பண்ணுறது, நம்ம வாழ்க்கை இப்படியே போயிடும்னு யோசிக்கும் போது நமக்கு பிடிச்ச விஷயம் என்ன? கன்னை வச்சு யாரெல்லாம் வேலை செய்கிறாங்க? ஆர்மி, அப்புறம் நேவி. சரி நேவியில் போய் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நேவியில் போய் ஜாயின் பண்ணுறாரு. நேவியில் ட்ரைனிங் எடுக்கும்போது நிறைய பேர் அவரை பார்த்து வியந்து போயிருக்காங்க. மனுஷன் இப்போ தான் ஜாயின் பண்ணாரு, பட்டையை கிளப்புறாரு அப்படின்னு பாராட்டுற வகையில் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. எப்பவுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் யாராச்சும் ஏதாச்சும் நோட்ட சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி இவரை பற்றியும் இவரோட அப்பாவை பற்றியும் நிறைய பேர் குறை சொல்ல ஆரம்பிக்காங்க. இவருக்கு உடனே கோவம் வருது. நேவியில் இருக்கிற ஆஃபீஸர்ஸே போட்டு அடிக்கிறாரு. உடனே இவர் நேவில இருந்து தூக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. உடனே இவர் நீங்களா என்னை தூக்குறது, நானே வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாரு. வெளியே வந்து சரி நாம ஏதாவது படிக்கலாம்னு சொல்லி ஃப்ளோரிடாவில் இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டியில் கிரிமினாலஜி அதுக்கப்புறம் பிஸ்னஸை பற்றி ஒரு கோர்ஸ் படிக்கிறாரு. காலேஜ் படிச்சுட்டு இருக்கிற அந்த சமயத்தில் தான் போக்கர் அப்படிங்கிற கேமுக்கு இன்ட்ரடியூஸ் ஆகுறாரு. இதை இன்ட்ரடியூஸ் பண்ணது யாரு அப்படின்னா இவருடைய பிரதர் ஆடம் பில்சேரியன் டான் பில்சேரியனை போக்கர் கேம் விளையாட கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே போய் பார்த்தா மனுஷனுக்கு அந்த கேமு ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஆனால் போக்கர் கேம் விளையாட கையில் நிறையா காசு இருக்கணும். கிட்டத்தட்ட சூது மாதிரி தான். அந்த கேமை விளையாட மனுஷன் இவர்கிட்ட இருக்கிற ஃபேவரட்டான கன்னை வச்சு விளையாடிருக்காரு. வெறும் $250 மதிப்புள்ள அந்த கன்னை வச்சு விளையாடி அந்த ஒரு நாள் முழுக்க அந்த போக்கர் கேம் விளையாடி $10,000 சம்பாதிக்கிறாரு. அந்த $10,000 வச்சு மறுபடியும் போக்கர் கேம் விளையாடி இன்னும் அதிகமாக சம்பாதிக்கிறாரு. $10,000 கிட்டத்தட்ட 1.5 நாள் வச்சு விளையாடி $10 மில்லியன் மாறி இருக்கு. இப்படி பயங்கரமா ஜெயிச்சதால மனுஷனோட பேரு காட்டு தீ மாதிரி பரவ ஆரம்பிக்குது. யார் இவர் அப்படின்னு நிறைய பேர் இவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, செலிபிரிட்டி லைஃப் தான். அதுக்கப்புறம் போக்கர் கேம் மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணி கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு விளையாடிருக்காரு. 1.5 வருஷத்துக்கு இவர் போக்கர் கேம் விளையாடி $50 மில்லியன் சம்பாரிச்சதா சொல்றாங்க. இப்படியே வாழ்க்கை வேற லெவலில் போகும்போது ஒரு முடிவு எடுக்கிறாரு. என்ன அப்படின்னா இனிமேல் போக்கர் கேம் விளையாட மாட்டேன் அப்படின்னு அஃபிஷியலாக சொல்றாரு. அதை விட்டுட்டு மற்ற விஷயங்கள் மேலே கவனத்தை செலுத்த போறேன் அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் என்ன, கஞ்சா அப்புறம் கன்னு, அதை வச்சு பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதாவது உங்கள் வாழ்க்கையில் எதுக்கு நீங்கள் அடிக்ட்னு நினைக்கிறீங்களோ, இதெல்லாம் உங்களை டிஸ்ட்ராக்ஷன் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்கள் பக்கத்திலே வச்சுக்கோங்க. இதுதான் டான் பில்சேரியனுடைய கொள்கை. அதாவது கன்னு, பொண்ணு இதெல்லாம் தான் அவருக்கு கவனத்தை சிதறக்கூடிய விஷயமா இருந்திருக்கு. அதனால் இதெல்லாம் நம்ம பக்கத்திலே இருந்தால் ஃபோக்கஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி மனுஷன் ஒரு நாளைக்கு 10 மாடல்ஸோட வாழலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு கஞ்சாவுக்கு இவர் எந்த அளவு அடிக்ட் அப்படின்னா காலையில் எந்திரிச்ச உடனே பல்லு தேய்க்கிறதுக்கு முன்னாடி ட்ரக் யூஸ் பண்ணிட்டு தான் வேலையை ஆரம்பிப்பாராம். எக்ஸசைஸ் பண்ணும்போது கூட ட்ரக் யூஸ் பண்ணிட்டு தான் எக்ஸசைஸே பண்ணுவாராம். டான் பில்சேரியன் வீட்டில் எக்கச்சக்கமான கன் கலெக்ஷன்லாம் இருக்குது. அதை வச்சு ஒரு மியூசியமே வைக்கலாமா, அந்த அளவுக்கு ஒரு கன் கலெக்ஷன் வச்சிருக்கிறாரு. இப்படி ட்ரக்குக்கு அடிக்டாக இருக்கிற
இருக்கிற டான் பில்சேரியன் 30 வயசுலேயே 3 தடவை ஹார்ட் அட்டாக்கை சந்திச்சிருக்காரு. மனுஷன் தூங்கி எந்திரிச்ச உடனே ஹை பெய்டு மாடல்ஸ் முகத்தில் தான் முழிக்கவே செய்கிறாரு. அதுவும் ஒரு வாரம் இருந்த மாடல்ஸ் இன்னொரு வாரம் இருக்கவே மாட்டாங்களாம். வாரம் புது மாடல்ஸ் மாறிக்கிட்டே இருப்பாங்களாம். டான் பில்சேரியனுடைய லோகோ இதுதான். வாட்டர் பாட்டில், ஸ்டிக்கர், கஞ்சா, ஹேர் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ராடக்ட் சேல் பண்ணிட்டு இருக்காரு. ஏன் அவர் கூட உள்ள மாடல்ஸுடைய ட்ரெஸ்ஸில் கூட இந்த லோகோ இருக்கும். அதாவது இந்த லோகோ உள்ளது எல்லாமே டான் பில்சேரியனுக்கு சொந்தம். இதுதான் அர்த்தம். ஓட்கா, அப்புறம் கலராக புகை வர்ற மாதிரி கஞ்சா, இப்படி நிறைய பொருட்களை கொண்டு வராரு. இவர் கொண்டு வர ப்ராடக்ட்டுக்கெல்லாம் மார்க்கெட்டில் ரொம்ப டிமாண்ட் வருது. போக்கர் கேமில் சம்பாதிச்சதை விட இவருடைய பிராண்டில் இவர் அதிகமாக சம்பாதிக்கிறாரு. அதே மாதிரி இக்னைட் அப்படின்னு இன்னொரு கம்பெனியும் ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்படி நல்லா போயிட்டு இருக்கும்போது கம்பெனி பெரிய நஷ்டத்தை சந்திக்குது. ஆனாலும் இவர் இப்பவும் ராஜாவாக தான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பில்சேரியன் 38,000 ஸ்கொயர் ஃபீட்டில் பெரிய வீடு ஒன்று கட்டுறாரு. அந்த வீட்டோட மதிப்பு மட்டும் $280 மில்லியன் அமெரிக்கன் டாலர். ஸோ கன்னு, பொண்ணு, கஞ்சா இந்த 3 விஷயத்தை முக்கியமாக வச்சுட்டு லக்ஸரியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு. உலகத்தில் நிறைய பேருக்கு இவருடைய வாழ்க்கையை பார்த்து வயிறு எறிய மாதிரி இவர் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இவரோட இன்ஸ்டாகிராமை பார்த்தாலே நமக்கெல்லாம் அல்சர் வந்துடும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வாழ்க்கையை செம்மையாக வாழ்றாரு. இவரோட தியரி ஒன்று தான். நமக்கு எதெல்லாம் டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த விஷயத்தை நம்ம பக்கத்திலே வச்சுக்கிட்டா இன்னும் ஃபோக்கஸாக நம்மளால் வேலை செய்ய முடியும் அப்படிங்கிறது தான். சரி, ஓகே. காட் ஆஃப் பிளே பாய் அப்படின்னு சொல்லப்படுற டான் பில்சேரியனுடைய வாழ்க்கை வரலாறு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா KVP டாக்கி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.